சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே ஹோட்டலுக்கெலாம் போகிறப்போ இட்லி, தோசை இந்த மாதிரிலாம் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா, சாம்பார் கொடுப்பாங்க. அந்த சாம்பார் டேஸ்ட் பண்ணுறப்போ மட்டும் எனக்கு ஒரு யோசனை வரும். என்னடா இது மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம வீட்டில் செஞ்சால் மட்டும் இவ்வளோ டேஸ்ட் வர மாட்டேங்குதே, அப்படி என்னதான் இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் யோசிப்பேன். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சாம்பார் வந்து ஒரு நாள் கண்ணில் பட்டுச்சு. அப்புறம் தான் சரி ஓகே நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே இந்த சாம்பார் ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், வடகம், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு நான் வந்து இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் இல்லை 25 பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதையுமே வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்து நான் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் சேர்த்துட்டு கேரட் சேர்த்துருக்கேன். கேரட் சேர்த்துட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சாம்பார் கொடுக்குறப்போ அதில் இருக்க காய் எல்லாமே பொடி பொடியாக தான் கட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் மட்டும் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். போட்டுட்டு இது எல்லாமே வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நம்ம முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா தக்காளி மட்டும் கொஞ்சம் வந்து கடைசியாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதோட டேஸ்ட் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம பெருங்காயம் சேர்க்கணும். சேர்த்துட்டு இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து சாம்பார் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி வந்து நல்லா ஒரு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா நம்ம கரைச்சிட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலரி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வறுத்து அரைக்கிற பவுடர் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ வந்து வேறு ஒரு பேனில் வந்து தனியா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா 2, மிளகு, சீரகம், வெந்தயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்ந்துட்டு நான் வந்து தேங்காய் வந்து ஒரு 2 பல் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு நம்ம அடுத்த மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாகவுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஒரு சிலர் இந்த சாம்பார் பொடிலாம் வந்து பொடியாக சேர்ப்பாங்க, அது பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி சேர்த்தா அது பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினே நம்ம இந்த அரைச்சி சேர்க்குற பொடி மட்டும்தான். இதில் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹோட்டல் டேஸ்ட் வர்றதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ஸே நம்ம இதில் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டெப்பு மட்டும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையாமே சொல்கிறேன், ஹோட்டல் டேஸ்ட்லேயே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு 100%ன்னு சொல்ல மாட்டோம், ஒரு 95% ஆச்சு நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லாவே இருக்கும். அந்த அளவுக்கு வரலனாலும் நம்மளுக்கு ஒரு 95-90% ஆச்சு நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்திருந்தது. எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கொதி வந்தது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம இதை கலரி விட்டுட்டு தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் பருப்பை வந்து மஞ்சத்தூள் போட்டு நான் வந்து ஒரு 5-6 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை கடைஞ்சிட்டு நம்ம வந்து இந்த
இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் வந்து காரம் வந்து பத்தலைன்றதுக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன் இதில். ஆனால் மெயினாக நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுலேயுமே நம்ம மசாலாலாம் அரைச்சி சேர்க்குறோம்ல, அதில் வந்து காரம் இருக்கும். எனக்கு பத்தலைன்றதுக்காக நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவுமே சேர்க்கலாம். இதில் வந்து வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். கரெக்டாக சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்த பிறகு வெல்லம் வந்து கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கடைசி ஸ்டெப் இது தான். இது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக வந்துடும். எல்லாமே கொதித்து முடித்த உடனே நம்ம கொத்தமல்லி தூவிட்டு கலர்றப்பவே அந்த வாசனை வரும் பாருங்கள். அந்த ஹோட்டலில் செய்கிற வாசனை நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பாரை. நானுமே இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ரைஸுக்கு, இட்லி, தோசைக்கு இந்த மாதிரி எல்லாமே இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்றச்ச நல்லாவே இருந்துச்சு. நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களுக்குமே இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா பொறுமையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதில் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் கூட விடக்கூடாது. எல்லாமே கண்டிப்பாக சேர்த்திங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்க டேஸ்ட் நம்மளுக்கு வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ். Sun is falling, speed